மியூசிக், இசை என்பது இன்று சர்வ சாதாரணம் ஒன்றாக மாறிவிட்டது. ஆனால் சஹாபாக்களுடைய காலம், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய காலம், இசை மியூசிக் என்பது பெரும் ஒரு பாவமாக பார்க்கப்பட்டு வந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமினன் நாஸி மை யஷ்தரி லஹ்வல் ஹதீஸ். மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் லஹ்வுல் ஹதீஸை வாங்குகிறார்கள். லஹ்வுல் ஹதீஸ் என்றால் என்ன? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் செய்து சொல்வார்கள், பில்லாஹில்லதி லா இலாஹ இல்லாஹு, எவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லையோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னஹுல் கினா, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த லஹ்வுல் ஹதீஸ் அது மியூசிக், இசை. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். இக்ரிமா, முஜாஹித் ரஹிமஹுமுல்லாஹ் போன்ற பெரும் பெரும் முஃபஸ்ஸிர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த லஹ்வுல் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அது மியூசிக். அல்லாஹு தஆலா அதை தடை செய்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆயத்தில் இடம்பெறக்கூடிய லஹ்வுல் ஹதீஸ் ஹுவல் கினா வல் இஸ்திமாஉ லஹு. மியூசிக், மியூசிக்கை காது கொடுத்து கேட்பது, இதை தான் அல்லாஹ் தடை செய்கிறான். யார் மியூசிக்கை, இசையை கிரியேட் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் இசையை காது கொடுத்து கேட்கிறார்களோ, இன்பம் அனுபவிக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், உலாஇக லஹும் அஸாபும் முஹீன், அவர்களுக்கு இழிவான வேதனை இருக்கிறது. சாதாரண வேதனை அல்ல, முஹீன், இழிவான வேதனை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன், என்னுடைய உம்மத்தில் பிற்காலத்தில் சிலர் உருவாகுவார்கள், யஸ்தஹில்லூனல் ஹிர, விபச்சாரத்தை அவர்கள் ஹலாலாக்குவார்கள், வல் ஹரீர், பட்டாடையை ஹலாலாக்குவார்கள், வல் ஹம்ர வல் மஆசிஃப், மதுபானத்தை ஹலாலாக்குவார்கள், வல் மஆசிஃப், மியூசிக்கை, இசையை ஹலாலாக்குவார்கள். புகாரியில் வரக்கூடிய ரிவாயத். கணேசக்குரிய சகோதரர்களே, இன்று இசையை ஹலாலாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பயணம் செய்யும் போது, டிரைவிங் பண்ணும் போது மியூசிக்கை கேட்டால்தான் அழகாக ஓட்டலாம், இல்லை என்றால் தூக்கம் வரும், சோர்வு ஏற்படும், மியூசிக் கேட்பது தவறில்லை என்று ஹலாலாக்குகிறார்கள். ஷோரூம் வைத்திருக்கக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் வைத்திருக்கக்கூடியவர்கள், ஹோட்டல் வைத்திருக்கக்கூடியவர்கள் மெல்லிய மியூசிக்குகளை, சாங்களை போட்டு மக்களை அந்த இடத்திலேயே இருக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், உலகம் இதற்கு வளமையாகிவிட்டது. நாம் இதை செய்யாமல் இருக்கும் போது முஸ்லிம் சமூகத்தை மற்ற சமூகம் வேறு விதமாக பார்க்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூட்டம் இப்போது உருவாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் தடை செய்த இசையை அவர்களாக ஃபத்வாவை உண்டாக்கிக் கொள்கிறார்கள். இது எப்படி ஹராமாகும்? ஹலால் தானே, அடுத்த சமூகம் எங்களை தவறாக நினைக்குமே. கணேசக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கினா, மியூசிக், இசை என்பது யுன்பித்துன் நிஃபாக ஃபில் கல்ப் கமா யுன்பித்துல் மாஉ ஸர்அ, மண்ணை தோண்டி தண்ணீரை ஊற்றி பதப்படுத்தி வித்துகளை போட்டால் எப்படி
பயிர்கள் உருவாகுமோ அதே போன்று மியூசிக்கின் மூலம் உள்ளத்தில் நிஃபாக் என்பது உண்டாகும், நயவஞ்சகம் என்பது உண்டாகும். நயவஞ்சகம் நிஃபாக் இரண்டு வகை. முதல் வகை நிஃபாகுன் இஅ்திகாதி, உள்ளத்தில் குஃப்ரை மறைத்துக் கொண்டு வெளிரங்கத்தில் முஸ்லிமாக நடிப்பது, முஸ்லிமாக காட்டிக்கொள்வது, இது முதல் வகை நிஃபாக். இரண்டாவது வகை நிஃபாக், முனாஃபிகுடைய பண்புகள் அவரிடத்தில் இருக்கும். அவர் ஒரு முஸ்லிம் தான், ஆனால் முனாஃபிகுடைய பண்புகள் இருக்கும். வாக்களித்தால் மாறு செய்வார், பேசினால் பொய் பேசுவார், நம்பப்பட்டால் மோசடி செய்வார். இப்னுல் கையும் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த இரண்டாவது வகை நிஃபாக் நயவஞ்சகம் யாரிடத்தில் தொடர்ந்து இருக்கிறதோ அவர் காலப்போக்கில் நிஃபாகை இஅ்திகாதி, உள்ளத்தில் குஃப்ரை மறைத்துக் கொண்டு வெளிரங்கத்தில் முஸ்லிமாக வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனை இசை மியூசிக் என்பது குஃபுர் வரை கொண்டு போகிறது. ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி விடுகிறது. மியூசிக்கை கேட்கும் போது நிஃபாக் உருவாகும், உண்டாகும். கல்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும். முனாஃபிகுடைய பண்புகள் வரும். பேசினாலே பொய்யை பேசுவார், வாக்களித்து விட்டு மாறு செய்வார். நம்பப்படும் போது அவர் அந்த நம்பிக்கைக்கு மாறாக நடந்து கொள்வார். காலம் போகும்போது வெளிரங்கத்தில் முஸ்லிமாக நடிப்பார், உள்ரங்கத்தில் அவர் உண்மையான முஸ்லிமாக இருக்க மாட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இசை என்பது ஒரு மனிதனை குஃபுர் வரை, ஷிர்க் வரை கொண்டு போகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூனு ஃபீ ஆখিরি ஸமான், கடைசி காலத்தில் ஹஸ்ஃபுன் வ கத்ஃபுன் வ மஸ்ஹுன், பூமி சிலரை உள்வாங்கும், பூமி சிலரை இழுத்து கொள்ளும், வானத்திலிருந்து கற்களுடைய மழை பொழியும், நெருப்பினுடைய மழை பொழியும். மனிதர்கள் நாய்களாக, பன்றிகளாக, குரங்குகளாக உருமாற்றப்படுவார்கள். இது எப்போது தெரியுமா? இதா வஹரத்தில் மஆசிஃப் வல் கைனாத், எப்போது மியூசிக்குகள், இசைகள் இந்த துன்யாவில் நடக்குமோ, எப்போது வல் கைனாத், ஆபாச பாடல்கள் பாடக்கூடிய பெண்கள் ஆபாச நடனமாடி, ஆபாச ஆடைகளை அணிந்து, மியூசிக்குகளை அடித்து கவி பாடக்கூடிய, பாட்டுகளை பாடக்கூடிய அந்த நிலைமை எப்போது உருவாகுமோ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஸ்ஃபுன் வ கத்ஃபுன் வ மஸ்ஹுன், பூமி சுழிவாங்கும், வானத்திலிருந்து கற்களுடைய மழை பொழியும், மனிதர்களுடைய உருக்கள் மாற்றப்படும். தபரானியில் வரக்கூடிய ரிவாயத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 4 மத்ஹபுடைய இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், ஒட்டுமொத்த உலமாக்களும், ஒட்டுமொத்த அறிஞர்களும் சொல்கிறார்கள், இசை என்பது ஹராம், இசை ஹராம் என்பது இஜ்மா. யாராவது இசை ஹலால் என்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய அளவுக்கு பெரும் ஒரு பாவமாகிவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹனஃபி மத்ஹபுடைய இமாம்கள் பதிவு செய்கிறார்கள், இசை என்பது ஃபிஸ்குன், அது ஒரு பாவம். வத்தலத்துது பிஹி குஃப்ருன், அந்த இசையை இன்பமாக கேட்பது அது குஃப்ராகும். குஃப்ர் எப்படி பெரும் ஒரு பாவமோ அதே போன்று மியூசிக்கை இன்பமாக கேட்பது அது ஒரு குஃப்ர் என்று பதிவு செய்திருக்கிறார்கள்.
இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் மியூசிக்கை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. மியூசிக்கை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மக்காவுடைய ஆலிம், மக்காவுடைய முஃப்தி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்வா சொல்கிறார்கள், இன்னமா யஃஅலுஹுல் ஃபுஸ்ஸாக் இந்தனா, எங்களிடத்தில் பாவிகள், ஃபாசிக்கள் தான் இந்த மியூசிக்கை கிரியேட் பண்ணுவார்கள், மியூசிக்கை உருவாக்குவார்கள், மியூசிக்கை கேட்பார்கள். இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மதுவை விட இசை என்பது ஒரு மனிதனை போதையாக்கக்கூடியது. மதுவை விட பெரும் பாவம் மியூசிக். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதுவை ஹராமாக்கி இருக்கிறான், பன்றி இறைச்சியை ஹராமாக்கி இருக்கிறான், அல்லாஹ் சில வஸ்துக்களை ஹராமாக்கி இருக்கிறான். சிலதை அல்லாஹ் பெண்களுக்கு ஹலாலாக்கி ஆண்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். பட்டாடை ஆண்கள் அணிவது ஹராம், தங்கம் ஆண்கள் அணிவது ஹராம். பெண்களுக்கு பட்டாடை அணியலாம், தங்கம் அணியலாம். மியூசிக் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தடை செய்கிறான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் தடை. மியூசிக்கை கேட்கக்கூடாது. இப்போதுள்ள ஆய்வுகள் சொல்கிறது, மியூசிக்கின் மூலம் பகுத்தறிவு இல்லாமலாகிறது. ஆடு மாடுகள் அடுத்த உயிரினங்களிலிருந்து மனிதன் எதை வைத்து வித்தியாசப்படுகிறான், எதை வைத்து சிறப்பாகிறான்? பகுத்தறிவு. மியூசிக்கின் மூலம் மூளையுடைய வளர்ச்சி குறைகிறது. மூளையுடைய வளர்ச்சியை மியூசிக் தடுக்கும் என்று ஆய்வுகள் சொல்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். மியூசிக்குடைய சத்தம் கேட்டது. காது ரெண்டையும் பொத்திக் கொண்டு ஓடினார்கள். இமாம் நாஃபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடுவதை கண்டு இமாம் நாஃபி ஓடினார். கேட்டார், ஏன் இவ்வளவு வேகமாக ஓடினீர்கள்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மியூசிக்கை கேட்டால், இசையை கேட்டால் இப்படிதான் காதை பொத்திக் கொண்டு ஓடுவார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், உமரே சானி, இரண்டாவது உமர் என்று இவருக்கு சொல்லப்படும். இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் கினாஉ பதுஉஹு மினஷ் ஷைத்தான், இசை என்பது ஷைத்தானிடம் இருந்து ஆரம்பிக்கிறது. வ ஆகிபத்துஹு சஹ்துர் ரஹ்மான், இந்த இசையுடைய முடிவு அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யாருக்கு இசை கேட்கக்கூடிய வல்லமை இருக்கிறதோ, மியூசிக் கேட்பதில் இன்பம் இருக்கிறதோ, அவருக்கு குர்ஆன் கேட்பதில் ஒருபோதும் இன்பம் இருக்காது. குர்ஆனை ஓதுவதில் கேட்பதில் இன்பம் இருக்கக்கூடியவருக்கு மியூசிக்கில் இன்பம் இருக்கவே இருக்காது. ரெண்டும் ஒன்றாக சேர மாட்டாது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். யார் மியூசிக்கை கேட்கிறாரோ அவன் ஷைத்தானுடைய நண்பனாக ஆகிவிடுகிறான். ஷைத்தானுக்கு மிக நெருக்கமானவனாக ஆகிவிடுகிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பெரும் பாவத்தில் இருந்து எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். இப்பொழுது புது புது ஃபித்னாக்கள் உருவாகிவிட்டது. மியூசிக் இல்லாமல் எதுவுமே இல்லை. மொபைலை எடுத்தாலும் மியூசிக், வாகனத்தை எடுத்தாலும் மியூசிக், எல்லாத்திலையும் மியூசிக், போகக்கூடிய எல்லா இடமும் இசைதான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையில் எங்களுக்கு இன்பம் இல்லை. ஏன் இன்பம் இல்லை? குர்ஆன் ஓதுவதில் எங்களுக்கு இன்பம் இல்லை. அப்படிதான் தொழுகைக்காக தக்பீர் கட்டிவிட்டாலும்,
தொழுகையில் ஹுஷூ ஹுதூ இல்லை. ஏன் இல்லை? எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மியூசிக்கு பழவி இருக்கிறது, இசைக்கு பழகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, குர்ரத்து ஐனி ஃபி ஸலாம், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் தான். மியூசிக் கேட்கக்கூடியவர்களுக்கு தொழுகையில் ஒரு போதும் கண் குளிர்ச்சி ஏற்படாது. தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், பாவத்தை விட்டு மனிதனை தடுக்கும். மியூசிக் கேட்கக்கூடியவர் தொழுகிறாரா? அவருடைய தொழுகை சரியான தொழுகையாக இருக்காது. சரியான முறையில் தொழக்கூடிய ஒருவர் ஒரு போதும் மியூசிக்கை கேட்க மாட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிலருடைய போனுடைய ரிங்டோன்களை பார்த்தால் மிக அருவருப்பாக இருக்கும். சினிமாவுடைய பாடல்கள், பயங்கரமான மியூசிக்குகள். நான் ஒரு முஸ்லிம் என்பதையே மறந்து சில நேரம் மஸ்ஜிதுடைய சஃபில் இருப்பார்கள், சினிமா பாடலினுடைய மியூசிக்குகள் போகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு பாவம் என்பதையாவது நாம் விளங்காமல் இருக்கிறோம். அலம் தர அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா? சோசியல் மீடியாக்களை எடுத்துக்கொண்டால், ஃபேஸ்புக், யூடியூப், எதை எடுத்தாலும் மியூசிக் தான். பிள்ளைகளையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு, மனைவியையும் வைத்துக்கொண்டு சில வாப்பாமார்கள் யூடியூபில் ஷார்ட் வீடியோக்கள் பார்க்கிறார்கள். மியூசிக்கள் சேர்க்கப்பட்டு வீடியோக்கள் எடிட் பண்ணப்பட்டிருக்கிறது. குடும்பமாக சேர்ந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் டிவியை போட்டு சினிமாவுடைய காட்சிகள், அருவருக்கத்தக்க காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்று சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது பெரும் ஒரு பாவம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்கள். வீட்டில் குர்ஆனுடைய சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். இந்த காலத்தில் டிவி வீட்டில் தேவையில்ல, ஒரு மொபைல் இருந்தாலே போதும், ஒரு லேப் இருந்தாலே போதும். எல்லா அருவருக்கத்தக்க காட்சிகளையும் பார்க்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்றால் ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா, துன்யாவும் இல்லை ஆகிரவும் இல்லை, ரெண்டுமே நஷ்டமாகிவிடும். உங்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் உங்களுக்காக கையேந்தி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் வளர மாட்டார்கள். சிறு வயதிலிருந்தே மியூசிக் போட்ட அந்த காட்சிகளை, அருவருக்கத்தக்க காட்சிகளை, சினிமாவுடைய காட்சிகளை, சீன்களை போட்டு காட்டி காட்டி அந்த பிள்ளையை வளர்க்கும் போது அந்த பிள்ளை ஈமானிய உணர்வுள்ள பிள்ளையாக எப்படி வளரும்? இப்பொழுது ஒரு முசீபத் தான். இஸ்லாமிக் சாங்ஸ், கசீதாக்கள், நஷீதாக்கள் என்ற பெயரில் மியூசிக்கல் சேர்க்கப்பட்டு கசீதாக்கள் வெளியிடப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை புகழ்ந்து பாடுகிறோம், ரசூலை புகழ்ந்து பாடுகிறோம், இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகளை புகழ்ந்து பாடுகிறோம். அதில் மியூசிக்கை இணைத்தால் கிட்டத்தட்ட அல்லாஹ்வையும் ரசூலையும் கேவலப்படுத்துவதற்கு சமம். அல்லாஹ்வும் ரசூலும் தடை செய்யக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வை ரசூலையும் புகழும் போது அதை நாம் இணைத்தால் அவர்களை கேவலப்படுத்துவதற்கு சமம். மியூசிக் இல்லாத கசீதாக்கள் எவ்வளவு இருக்கிறது. அதுபோன்ற பாடகர்களை, மியூசிக் இல்லாத கசீதாக்கள் படிக்கக்கூடியவர்களை வரவேற்போம், ஊக்குவிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுவதை ஹராமாக்கவில்லை, பாடல்களை தடுக்கவில்லை. சில நேரம் நீண்ட பயணங்கள் செய்யும் போது சில சஹாபாக்களிடம் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், ஏதாவது ஒரு பாடலை பாடி காண்பியுங்கள். சஹாபாக்கள் பாடல்களை பாடி காண்பிப்பார்கள். நல்ல அர்த்தமுள்ள கவிதை வரிகளாக இருக்கும், ஆபாச வார்த்தைகள் இருக்காது,
இஸ்லாம் வெறுக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்காது. அப்படியாப்பட்ட பாடல்களை இஸ்லாம் தடுக்கவில்லை. எந்த பாடல்களில் குஃபருடைய வார்த்தைகள், ஷிர்க்குடைய வார்த்தைகள் வருமோ, வேறு கடவுள்களை ஏற்றுக்கொள்வதை போன்ற வசனங்கள் அல்லது கடவுளுக்கு பொருத்தம் இல்லாத, அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாத வசனங்கள், அந்த பாடல்கள் ஹராம். எந்த பாடல்களில் ஆபாச வார்த்தைகள் இருக்கிறதோ, ஒரு மனிதனுடைய ஷஹ்வத்தை, ஆசையை தூண்டக்கூடிய வார்த்தைகள் எந்த பாடல்கள் இருக்குமோ அந்த பாடல்கள் ஹராம். எந்த பாடல்களில் இசை இருக்குமோ, மியூசிக் இருக்குமோ, அது ஹராம். மியூசிக் இல்லாமல், ஆபாச வசனங்கள் இல்லாமல், குஃப்ர் ஷிர்க்குடைய வார்த்தைகள் இல்லாமல், அல்லாஹ்வை, ரசூலை, மார்க்கத்தினுடைய நிகழ்வுகளை, இஸ்லாமிய புனித ஸ்தலங்களை புகழ்ந்து பாடுவது, நல்ல வரிகளின் மூலம் புகழ்வது, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இஸ்லாம் இதை தடை செய்யவும் இல்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மியூசிக்கை இஸ்லாம் தடுத்து இருக்கிறது. ஹராம். துஃப் மட்டும்தான் ஹலால். துஃப் என்றால் ரபானை போன்று ஒரு பக்கம், ரெண்டு பக்கம் வந்ததல்ல, ஒரு பக்கம் வந்து அந்த ரபானை, துஃப்பை அடிக்கலாம். இதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. இயற்கையான சவுண்டுகள், பறவை கத்தக்கூடிய சவுண்ட், தண்ணீர் விழக்கூடிய சவுண்ட், காத்து வீசக்கூடிய சவுண்ட், இதெல்லாம் ஹலால். இதில் எந்த பிரச்சனையும் அல்ல. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது அல்லாமல் கருவிகளை உபயோகித்து உருவாக்கப்படக்கூடிய சத்தங்கள், அந்த மியூசிக்கள், இசைகள் ஹராம் என்பதில் எந்த அறிஞர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேற்றுமை என்பது இல்லவே இல்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். சினிமாவுடைய காட்சிகள், டிராமாக்கள், யூடியூப் சேனல், டிக்டாக், இப்படி ஒரு மோசமான ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த பக்கம் பார்த்தாலும் மியூசிக், இசை. எஃபிஐ திறந்தால் மியூசிக், யூடியூபை திறந்தால் மியூசிக், எந்த சோஷியல் மீடியாவுக்கு போனாலும் மியூசிக் இல்லாமல் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஈமானை பாதுகாப்பதை உள்ளங்கையில் ஒரு நெருப்பு தணலை வைத்திருப்பதற்கு சமம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். எங்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தால், எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும், பாவத்துக்கு எந்தளவு சந்தர்ப்பம் அமைந்தாலும் அந்த பாவத்தை நாம் செய்ய மாட்டோம். எங்களுடைய உள்ளங்கையில் நெருப்பினுடைய தணல் இருப்பதை போன்று எங்களுடைய ஈமானை பாதுகாப்போம். மியூசிக்கை கேட்டு நாம் பழகிவிட்டால் உள்ளம் நிஃபாக்குக்கு பழகும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மியூசிக்கை சமா செய்தால், இஸ்திமா செய்யவில்லை. இஸ்திமா என்றால் காது கொடுத்து கேட்பது, ரசித்து கேட்பது. சமா என்றால் காதில் படுகிறது. பஸ்ஸில் பயணம் செய்கிறேன், மியூசிக்குடைய சத்தம் கேட்கிறது. ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கிறேன், மியூசிக்குடைய சத்தம் கேட்கிறது. இதற்கு மன்னிப்பு இருக்கிறது. நானாக விரும்பி கேட்கவில்லை. போடப்பட்ட மியூசிக்கை, இசையை, அந்த பாடலை விரும்பி கேட்டால் அது பாவம், அது ஹராம். மியூசிக் என்பது அதுவும் ஒரு போதைதான். சிலர் இரவு நேரங்களில் தூங்கும் போது மியூசிக் இல்லாமல் அவர்களால் தூங்க முடியாது. சில வயது முதிர்ந்தவர்கள், அவர்கள் கூட படுக்கக்கூடிய நேரத்தில் பழைய காலத்து பாட்டுகளை போட்டுவிட்டு தான் படுக்கிறார்கள். சில வாலிபர்கள் ஹெட்செட்களை அடித்து பாடல்களை கேட்டுக்கொண்டுதான் உறங்குகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் என்ன சொல்கிறது? தூங்கக்கூடிய நேரம் ஆயத்துல் குர்சியை ஓதி, திக்ர்கள் செய்து, வுஸுவோடு
துஆவை ஓதி அழகான முறையில் உறங்க வேண்டும். அப்படி உறங்க வேண்டியவர்கள் கபருக்கு போகக்கூடிய வயசில் கூட ஹராமான பாடல்களை கேட்டுக்கொண்டு உறங்கினால் அதே நேரம் மௌத் அமைந்தால் எப்படி இருக்கும்? மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஹெட்செட்டை காதில் அடித்து மியூசிக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எங்களுடைய ரூஹை கைப்பற்றினால் எப்படி இருக்கும்? சிலருடைய வஃபாத்கள் அப்படி நடந்திருக்கிறது. சிலருடைய ஜனாசாக்கள் அந்த நிலையில் தூக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலைமை யாருக்கும் வந்துவிடக் கூடாது. இரவுடைய நேரம், தூங்கக்கூடிய நேரம் அழகாக ஓதிக்கொண்டே, உங்களுக்கு எதையாவது கேட்க வேண்டுமா, குர்ஆனுடைய சத்தங்களை கேட்டுக்கொண்டு தூங்குங்கள். மியூசிக்கை, பாடல்களை கேட்கக்கூடிய ஆசை வருகிறதா? குர்ஆனை கேட்கலாம், குர்ஆனை ஓதலாம், நல்ல பயான்களை, உணர்வூட்டக்கூடிய சொற்பொழிவுகளை கேட்கலாம், திக்ர்கள் செய்யலாம். சிந்தனையை வேறு பக்கம் திருப்பும் விதமாக வேறு ஏதாவது செய்து அந்த மியூசிக்குடைய பழக்கத்தை, இசை கேட்கக்கூடிய பழக்கத்தை முழுமையாக விட்டுவிடுங்கள். இல்லை என்றால் ஒரு மனிதனை முனாஃபிகாகக்கூடிய அளவுக்கு, குஃபர் ஷிர்கின் பழக்கம் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இசை என்பது பெரும் ஒரு பாவமாக இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய வெட்டிங்கள் ஒரு ஆண் பெண்ணினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சாலிஹான முறையில் ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹுடைய பயமச்சத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிக்கும் போதே முசீபத்தோடு ஆரம்பமாகிறது. சிலர் மாஷா அல்லாஹ் நிகாஹ் மஸ்ஜிதில் நடக்கும். நல்ல நல்ல உலமாக்களை, முஃப்திமார்களை கொண்டு வந்து பயானுடைய ஏற்பாடு நடக்கும். குத்பா செய்து ஹம்து ஸலவாத்துகளை சொல்லி அக்து நடக்கும், திருமணம் நடக்கும். துஆவை கொண்டு அந்த நிகாஹுடைய மஜ்லிஸ் முடிவடையும். வலிமாவை எடுத்துக்கொண்டால் மிக மோசமாக இருக்கும். ஆபாச பாட்டுகள், நடனங்கள், மியூசிக்குகள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையுடைய ஆரம்பமே அந்த பெரும் ஒரு பாவம் என்றால் அந்த வாழ்க்கை எப்படி உருப்படும்? நிகாஹுக்கு ஜவாப் கொடுப்பது, ஒரு நிகாஹுக்கு, ஒரு வலிமாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் அதில் கலந்து கொள்வது வாஜிப், கட்டாய கடமை. போக முடியுமான நிலைமை இருந்து போகாமல் இருந்தால் அது குற்றம் இஸ்லாத்தில். ஆனால் பாவம் நடக்கக்கூடிய ஒரு வலிமாவாக இருந்தால், திருமணமாக இருந்தால் அதில் கலந்து கொள்வது பாவம், ஹராம். ஒரு திருமண வைபவத்தில் சினிமாவுடைய பாடல்கள் ஒலிக்கப்பட்டிருக்கிறது, ஆபாச நடனங்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கலந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலைமை இருந்தால் சொந்த உறவினராக இருந்தாலும் நெருங்கிய உறவாக இருந்தாலும் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை, கலந்து கொள்ளவும் கூடாது. தைரியமாக சொல்லுங்கள், நான் இந்த வலிமாவுக்கு வரமாட்டேன். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு செயல் இருக்கிறது, அதனால் வரமாட்டேன். யாருடைய திருப்தியை நாம் அடைய வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருப்போம். நாம் அல்லாஹுடைய திருப்திக்காக வேண்டிதான் வாழ வேண்டும். எங்களுக்கு தேவை அல்லாஹுடைய ரிதா, அவனுடைய திருப்பொருத்தம் மாத்திரம்தான், மனிதர்களுடைய திருப்பொருத்தம் அல்ல. நெருங்கிய உறவாக இருந்தாலும் அந்த பாவமான செயல்கள் திருமண வைபவங்களில் நடக்கும் என்றால் அந்த திருமணங்களில் கலந்து கொள்ளக்கூடாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில் மிக கவனமாக இருப்போம். மியூசிக்கிலிருந்து, இசையிலிருந்து இந்த உலகத்தை இல்லாமல் ஆக்க முடியாது. இந்த உலகம் மியூசிக்கோடு கலந்திருக்கிறது. எங்களுடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மியூசிக்கில் இருந்து எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சூழலையே மாற்றக்கூடிய உறுதியான ஈமானுடையவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களே பார்த்து சொல்வார்களே, உங்களை பார்த்தால் ஷைத்தான் விரண்டோடுவான்.
அப்படி உறுதியான ஈமானோடு நாம் வாழ்ந்து வஃபாத்தாக வேண்டும். எனவே மியூசிக்கை முழுமையாக நாம் வெறுப்போம், மியூசிக்கில் இருந்து முழுமையாக ஒதுங்குவோம். சினிமா பாடல்கள் கேட்கக்கூடிய ஆசை ஆர்வம் வருகிறதா? சினிமாவுடைய அருவருக்கத்தக்க காட்சிகள் அல்லது புதிய ஒரு சினிமா வந்திருக்கிறது, அதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறதா? அல்லாஹுக்காக சொல்கிறேன், அந்த நேரத்தில் சிந்தனையை மாற்றுங்கள், நல்ல ஒன்றின் பக்கம் திருப்புங்கள், அந்த ஆசை இல்லாமல் ஆகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது ஒரு விஷயத்தை ஆழமாக மனதில் பதிய வைப்போம். இசை என்பது ஹராம், அதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அது பெரும் ஒரு பாவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். கடைசியாக இதை ஞாபகப்படுத்தி எனது குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். மஸ்ஜிதுடைய சூழலை நாம் சுத்தமாக வைப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் மஸ்ஜிது நபவி மண்ணினால் முலாம் பூசப்பட்டிருந்தது. அந்த காலம், ஆரம்ப காலம், நாய்கள் மஸ்ஜிதுக்குள் வரும், சிறுநீர் கழிக்கும். சில சஹாபாக்கள் மஸ்ஜிதுக்குள்ளேயே துப்புவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்தார்கள். உமிழ் நீரை இப்படி துப்பக்கூடாது, இடது பக்கம் காலுக்கு கீழால் துப்ப வேண்டும். ரசூலுல்லாஹ் லேஞ்சை போன்ற ஒரு புடவை எடுத்து காண்பித்தார்கள், இப்படி துப்பி சாக்கில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி காண்பித்தார்கள். சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்தார்கள். காலப்போக்கில் சஹாபாக்கள் மஸ்ஜிதுடைய சூழலை மிக அழகாக சுத்தமாக வைத்தார்கள். அஸ்ஹாபு சுஃபா வாசிகள், அந்த திண்ணை தோழர்கள் மஸ்ஜிதிலேயே இருப்பார்கள். ரசூலுல்லாஹுக்கு வஹி வரும், குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் எழுதுவார்கள், மனனம் செய்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை அவர்கள் மனனம் செய்து சஹாபாக்களுக்கு அறிவிப்பார்கள். இந்த அஸ்ஹாபு சுஃபாக்கள், திண்ணை தோழர்கள் வியாபாரம் செய்வதற்கு வெளியே போக மாட்டார்கள். வாலிபர்கள் இருந்தார்கள், காலையுடைய நேரம் பிசினஸுக்காக போவார்கள், கூலி தொழில் செய்வார்கள், கல்லு மண்ணு தூக்குவார்கள், விறகுகள் வெட்டுவார்கள். கிடைக்கக்கூடிய பணத்தால் சாப்பாடுகளை வாங்கி கொண்டு மஸ்ஜிதுக்கு வருவார்கள், திண்ணை தோழர்களுக்கு கொடுப்பார்கள். மஸ்ஜிதில் இருந்து இல்மை கற்றுக்கொள்வார்கள், குர்ஆனை படிப்பார்கள், ஹதீஸை படிப்பார்கள், மார்க்க கல்வியை படிப்பார்கள். மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடியவர்களும் அவர்கள்தான். அவர்கள் செய்த பெருமொரு ஹிதுமத் தான். தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களுக்காக தோல் துருத்திகளில் தண்ணீரை நினைத்து தொங்க போடுவார்கள். மஸ்ஜிதுடைய சூழல் சுத்தமாக இருக்கும். இதை செய்தவர்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை அப்படி மாற்றினார்கள். மஸ்ஜிதை சுற்றிருக்கக்கூடிய இந்த காணிகள், வளவுகள், இதெல்லாம் வக்ஃபுடைய சொத்து. வக்ஃப் என்றால் அந்த சொத்துக்கு யார் சொந்தக்காரன்? அல்லாஹ். வக்ஃபுடைய சொத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். வக்ஃபுடைய சொத்தை பாதுகாப்பது, சுத்தமாக வைப்பது, அது எங்களுடைய பொறுப்பு. ஒரு மஹல்லாவில் ஒரு மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டால், மஸ்ஜிதுடைய உட்புறமாக இருக்கலாம், வெளிப்பகுதிகளாக இருக்கலாம், சுத்தமாக வைப்பது, அந்த பகுதிகளை பாதுகாப்பது தலைவர் உட்பட இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிதுடைய சூழல்களை பாதுகாப்போம். பாதுகாக்க வேண்டிய நாமே ஊத்தைகளை, அழுக்குகளை மஸ்ஜிதுடைய வளாகத்திலோ அல்லது மஸ்ஜிதுடைய பாதையிலோ போட்டு வைத்தால் தொலையாளிகளுக்கு எவ்வளவு டிஸ்டர்பாக இருக்கும். மனதால் பதுவா வந்தால் உங்களுடைய வாழ்க்கையே நாசமாகிடும். அதனால் இந்த விடயத்திலும் மிக கவனமாக இருப்போம். ரப்பல் ஆலமீன் நல்ல விடயங்களில் ஆசை ஆர்வத்தை எங்களுக்கு தருவானாக. ரப்பே ரஹ்மானே, நாம் பாவிகள், யா அல்லாஹ், என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக, எல்லா தப்பு தவறுகளையும் குற்றம் குறைகளையும் மன்னிப்பாயாக. அமல் இபாதத்தில் ஆசை ஆர்வத்தை தருவாயாக. நல்ல காரியங்களுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பங்களை தருவாயாக. ரப்பே, எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துவாயாக. உறுதியான ஸ்ட்ராங்கான ஈமானை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே, நீ விரும்பக்கூடிய முறை பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இறுதி நேரத்தில் கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பே, சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக.
நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. ரப்பே, கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் வெற்றி அடையக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, உனது முனாஜாவை லிகாவை நசீபாக்குவாயாக. உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இந்த சிறிய துஆவை ஒரு தனி பெரும் கிருபினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.